இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் டிஷ் தான். எறா பண்ண போறோம். எறா வந்து ஒரிசால பண்ணுவாங்க. அந்த மாதிரி பசலைக்கீரை போட்டு வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அம்மு ଆଜି ଚୁଙ୍ଗୁଡ଼ି ପୋଇ ଶାଗ ଆଉ ଭେଜିଟେବଲ ସବୁ ପକେଇକି କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଆମ ଓଡ଼ିଶାର କରିବା ଟାଇପ୍ର। ଏ ଚୁଙ୍ଗୁଡ଼ି ନା ବେଶୀ ଫ୍ରେଶ୍ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ସେ ମୁଣ୍ଡ ସବୁ ମୁଁ ରଖିନାହାନ୍ତି, ସବୁ କ୍ଲିନ୍ କରିଥିଲା। ସେ ଉପରେ ଟିକେ பிளாக் டைப் ରହିବ ସେଇଟା போய் க்ளீன் କରିକି ரக்குச்சு। இன்னைக்கு இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு தான் எறா குழம்பு வந்து கூட்டு மாதிரி பண்ணுவாங்க ஒரிசால. ரொம்ப சூப்பரா இருக்கும். பொழிசாகெல்லாம் கீரை வந்து இல்லை, அந்த பசலைக்கீரையோட தண்டு மட்டும் இருக்கு. இருக்கிற எல்லா வெஜிடபிளும் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவாங்க எண்ணெயில போட்டு. நான் மஸ்டர்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். நீங்க எந்த எண்ணெய்னாலும் போடுங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அதர் ஸ்டேட் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஆனா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு நான் கட் பண்ணியிருக்கேன் தோல் எடுத்துட்டு. அப்புறம் பூசணிக்காய் ஒரு பீஸு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். எல்லா வெஜிடபிளும் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இதில் போட்ட உடனே. முதல்ல வந்து நான் உருளைக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் ஃப்ரை பண்ணிடுறேன் எண்ணெயில் கொஞ்சம் உப்பு போட்டு. ஏன்னா இது வேகிறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இது ரெண்டும் ஃப்ரை பண்ணிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அவரைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அந்த பசலைக்கீரையோட தண்டு வரும்ல, அது முருங்கைக்காய் மாதிரி அந்த தோல் எடுத்துட்டு அது பெருசு பெருசாக இருந்ததெல்லாம் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அந்த பசலைக்கீரையோட ஒரு குழன்னு இருக்கும்ல, அந்த கீரையும் போடுவாங்க. ஆனால் அந்த கீரை வந்து நல்லா இல்லை அப்படின்றதால நான் யூஸ் பண்ணல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிசால இருக்கிற எல்லாருமே இந்த பொய் சாகோ சிங்குடி சிங்குடினா எறா, பொய் சாகோன்னா பசலைக்கீரை, அதோடது குழம்புனாவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மாடலில் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே எல்லா வெஜிடபிளும் இந்த அளவுக்கு போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. நான் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணுவாங்க. அது கூட வந்து நம்ம பூசணிக்காவும் சேர்த்துடலாம். பூசணிக்காவும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் போடல நான். முருங்கைக்காயும் போட்டுடலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் நார்மலாக முருங்கைக்காயில் மேலே இருக்கிற அந்த தோல் வந்து எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த இதுக்கு வந்து தோல் எடுத்துட்டு தான் போட்டால் தான் சீக்கிரமாக வேகும் அப்படின்றதுக்காக நான் தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது கூட வந்துட்டு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 தக்காளியும் இது கூடவே போட்டு அரைச்சிடலாம் நம்ம. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் வெந்துட்டு காயை எடுத்துடலாம். ଏ ଭିତରେ ନା ମୁଁ ପୋଇ ଶାଗ କରିବା ପାଇଁ ଫାଷ୍ଟ ଆଳୁ, ସାରୁ, ସଜନା ଛୁଇଁ ସୋରିଷ ତେଲରେ ଲାଇଟ୍ରେ ଫ୍ରାଏ କରୁଛି। ଫ୍ରାଏ କରିଲା ପରେ ଗୋଟେ ମସଲା ରେଡ଼ି କରିବା ପାଇଁ ଛୋଟ ପିଆଜ, ଶୁଖିଲା ଲଙ୍କା, 3ଟା ଟମାଟର ପକେଇକି ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରୁଛି। ଆଉ ବଡ଼ ପିଆଜ ବି କଟ୍ କରିକି ରଖୁଛି ପକେଇବା ପାଇଁ। ଏଇଟା ମୋର ଷ୍ଟାଇଲ୍ରେ, ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ରହିବ। ପୋଇ ଶାଗ ନା ଶାଗ ଭଲ ନାହିଁ, ଶାଗ ଟିକେ ଭଲ ஃப்ரெஷ் மில்லுனி, ସେଇଥିପାଇଁ ମୁଁ ଖାଲି பொய் ଶାଗର ସେ ஸ்டெம் வச்சுன்னா ସେଇட்ட ମୁଁ யூஸ் କରୁଛି. இப்போ வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணுறது என்னன்னா அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அந்த பசலைக்கீரையோட தண்டு வந்து முருங்கைக்காய் மாதிரி அந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த பசலைக்கீரை வந்து குழன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டோம்னா குழன்னு இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிட்றோம். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் காஞ்ச மிளகா, தக்காளி, ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்போ கொஞ்சமா எறா இருக்கு, நிறைய பேர் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சீங்களா இந்த மாதிரி பண்ணலாம். எல்லா வெஜிடபிளும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கும். நான் வந்து 2 மாசமா வந்து நான்வெஜ் சாப்பிடல, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வந்துட்டு சரி கண்டிப்பா நான் குழம்பு பண்ணல 2 மாசமா வீட்டுல. அவர் எப்போ தோணுதோ அப்போ வந்து சிக்கன் வந்து ஏதாவது அவரே பண்ணிப்பாரு. அது இல்லாம ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்க. நான் சரி இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணி கொடுத்து 2 மாசம் ஆச்சு. அதனால சரி நான் இன்னைக்கு உங்க ஊர்ல பண்ற யாராவது குழம்பு நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் செஞ்சு வச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்காக பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறா வந்து ஃபுல்லா நான் கிளீன் பண்ணிட்டேன். மேல இருக்க அந்த பிளாக்கா இருக்கிறதும் எடுத்துட்டேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிப்பாங்க. அங்க எல்லாமே மீன், எறா, நண்டு எல்லாமே வறுத்துட்டு தான் குழம்பு செய்வாங்க. அதனால நானும் லைட்டா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும்.
ଚିଙ୍ଗୁଡି ନା ମୁଁ ସେ ବେଶୀ ଫ୍ରେଶ ନାହିଁ ମୁଣ୍ଡ ବି ଆମ ଚିଙ୍ଗୁଡି କିଣିବା ଟାଇମରେ ଦେଖିବ ନା ମୁଣ୍ଡ ନା ସେ ସାଙ୍ଗରେ ଷ୍ଟ୍ରାଙ୍ଗ ରହିବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ବ୍ଲାକ୍ ହୋଇକି ରହିବ ନା ସେଇଟା ଫ୍ରେଶ ନାହିଁ ସେଇଥିପାଇଁ ସେ ମୁଣ୍ଡ ଲାଞ୍ଜ ସେ ବ୍ଲାକ୍ କଲର ଉପରେ ନା ସବୁ କାଢି ଦଉଛି ମୁଁ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ରେଡି କରୁଛି ଏଇଟା ଆମ ଓଡିଶାର ସବୁ ଜାଣୁଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ତାମିଲର ଟିକେ ବେଶୀ ଡିଟେଲରେ କହୁଛି தமிழ்நாடுற ଚିଙ୍ଗୁଡି ତରକାରୀ ଏମିତି କରିବ ନାହିଁ ସବୁ ପଇସା ଶାଗ ସବୁ ପକେଇକି କରିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ இது வந்து பஞ்சபுட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசால பஞ்சபுட்டணம்னா பிளாக் ஜீரா இருக்கும் மெத்தி வெந்தயம் கொஞ்சம் இருக்கும் கடுகு இருக்கும் சோம்பு இருக்கும் ஜீரகம் இருக்கும் 5 விதமான இது இருக்கிறதால அது வந்து பஞ்சபுட்டணம்னு சொல்லுவாங்க நான் மஸ்டர்ட் ஆயில்ல தான் குழம்பு பண்றேன் கொஞ்சம் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டிருக்கேன் அது கூட அந்த பஞ்சபுட்டணம் வந்து காலா ஜீரா பிளாக் கலர் ஜீரா இருக்கும் கல்லொஞ்சி அப்புறம் ஜீரகம் ஒன்று இருக்கும் அப்புறம் சோம்பு இருக்கும் வெந்தயம் இருக்கும் கடுகு அதுவும் எண்ணெயில போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ତେଲ ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ଡାଲଚିନି ଗୋଟେ ଆଉ ତେଜପତ୍ତା ଗୋଟେ ଗୁଜରାତି ତାପରେ ପାଞ୍ଚ ଫୁଟଣ ସେଇଟା ଟିକେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ତେଲରେ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ସାଙ୍ଗରେ ନା ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଅଦା ରସୁଣ ପେଷ୍ଟ ବି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ମୁଁ ପିଆଜ ଆଉ ଛୋଟ ପିଆଜ ଟମାଟର ଶୁଖିଲା ଲଙ୍କା ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା ବି ଏ ସାଙ୍ଗରେ ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ଦିଟା ପିଆଜ ଗୋଟେ டைம்ல ଭଲ ஃப்ரை ஆகல तो ठीक ରହିବ இது வந்து நான் காஞ்ச மிளகா தக்காளி 2 சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேன்ல அதுவும் இப்போவே இது கூடவே சேர்த்துடலாம் ஏன்னா அங்க நம்ம கட் பண்ணி போட்டிருக்க வெங்காயமும் அரைச்சிருக்க வெங்காயமும் வந்து நல்ல எண்ணெயில ஃப்ரை ஆயிடும் மசாலா ஆயிடும் அதனால இது வெங்காயம் தக்காளி ஒரு ரெட் சில்லி வந்து நான் போட்டிருக்கேன் ரெட் சில்லி காரம் வந்து கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி போட்டு அரைச்சி இருக்கிறதால மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் நல்லா ஃப்ரை பண்ணிட்ட உடனே கொஞ்சமா மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்கும்ல காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடலாம் தனியா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஜீரக பவுடர் அவ்வளவுதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கரம் மசாலா வந்துட்டு நான் வீட்டில் ரெடி பண்ண மசாலா அதனால இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நான் காஞ்ச மிளகாவும் தாளிக்கும் போது போட்டிருக்கேன் அரைச்சும் போட்டிருக்கோம் அதனால அந்த காரம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் போதும் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் 2 ஸ்பூன் தனியா போடுறேன் நான் हल्दी टिके पकी दीजिए काश्मीरी चिल्ली पाउडर 1/2 स्पून धनिया पाउडर 2 स्पून 1 स्पून जीरा पाउडर 1/2 स्पून गरम मसाला घर रेडी करिक रखुची सेटा पे लास्ट रे भी टिके गरम मसाला पकीबा ऑलरेडी सुखिला लंका मो छोटो प्याज संगरे ग्राइंड करके पकी दीजिए मिर्ची पाउडर आउ बेसी पकीबा पे दरकार नहीं 1/2 स्पून पकी दीजिए धनिया पाउडर सेटा पे 2 स्पून एक्स्ट्रा पकी दीजिए ऑलरेडी हम सुखिला लंका ग्राइंड करछिना सेटा एबे मिर्ची पाउडर 2 मिसिकी धनिया पाउडर मु 2 स्पून पकी दीजिए बोलो फ्राई करिबा पे दरकार तेल बाहरिबा टाइम तक ऑलरेडी எல்லாமே நல்லா எண்ணெயில ஃபுல்லா எண்ணெய் எல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா இது பண்ணோம் நம்ம மிக்ஸி இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு கூட நல்லா மசாலா ஃபுல்லா வெந்துட்டோம் ஏன்னா இது எல்லா வெஜிடபிளும் வந்து ஒரு வெஜிடபிள் வந்து ஒரு டைம் ஆகும் வேகிறதுக்கு அதனால இந்த மசாலா கூட போட்டுட்டு எல்லா வெஜிடபிளும் சிம்ல வச்சுட்டே நல்லா வேக வச்சிடணும் எல்லா வெஜிடபிளும் ஈவனா வெந்துட்டோன்னே தான் நம்ம எறா போடுற மாதிரி பார்க்கணும் ஏன்னா வேகிறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு டைம் ஆகும் சேனக்கிழங்கு ஒரு டைம் ஆகும் பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் முருங்கைக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால எல்லாம் வேகிறதுக்காக சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சிடலாம் மசாலா ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில ये मसाला बोलो फ्राई होबो टाइम तक मु सबु वेजिटेबल पकी भी सिम रे रखी की बोलो सिजिबो कोन पैना से सारू टिके सिजिबो पे टाइम लागिबो आलू सब टिके सेटा पे फर्स्ट सेटा पकी की टिके टाइम फ्राई करके टिके सिजि गला टाइम पर तापर सिम्बो आउ बैगण सब पकीबो सजना सुई भी ए टाइम रो पकी देबो सजना सुई भी टिके सिजिबा पे टाइम लागिबो सेटा पे நான் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கோ அந்த நம்ம சேப்பங்கிழங்கு முருங்கைக்காய் வந்து போட்டுட்டு வேக வச்சிடுறேன் ஏன்னா அது இது 3 வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம போடுற அவரைக்காய் கத்திரிக்காய் அந்த
பசலைக்கீரையோட ஸ்டெம்மு வந்து தண்டு வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் இது வெந்துட்டு கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் இதை போட்டோம்னா எல்லா வெஜிடபிளும் நம்மளுக்கு வெந்துட்ட மாதிரி இருக்கும். மொத்தமா ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு வெஜிடபிள் ரொம்ப குழஞ்சிட்ட மாதிரி ஆயிடும், ஒரு வெஜிடபிள் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அப்போ வெஜிடபிள் வந்து ரொம்ப குழஞ்சிட்டும் வேகாத மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காது. ஈவனா எல்லாமே வெந்துட்டு தான் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வேகிற வெஜிடபிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கிற வெஜிடபிளுக்கு சீக்கிரமா வேகிற வெஜிடபிள் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் போட்டோம்னா எல்லாமே ஈவனா வெந்திருக்கும், குழஞ்ச மாதிரி இருக்காது. ଆମ ସବୁ ଭେଜିଟେବୁଲ ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଗୋଟେ ଭେଜିଟେବୁଲ ବୋଲ ସିଝିକି ଅଛି, ଗୋଟେ ଗୋଟେ ସିଝିବ ନାହିଁ। ଆଉ ତରକାରୀରେ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ବି ବୋଲ ରହିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ବୋଲ ସିଝିବ ନା ଟାଇମ୍ ଲାଗିବ ଭେଜିଟେବୁଲ ଫାଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ଟିକେ ଏକ୍ସଟ୍ରା ଟାଇମ୍ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ବାକି ସବୁ வெஜிடபிள் ஜல்தி சுக்கிதேவ ना से வெஜிடபிள் பக்கிப்ப டைம்ல டீக் ரோய்போ எல்லாமே நல்லா வெந்துச்சு। அந்த டைம்ல வந்துட்டு நான் எறாவை ஆல்ரெடி வதக்கி வைக்கும்போது அதுல இருந்து தண்ணி வந்ததுல அந்த தண்ணியோட தான் நான் போடுறேன்। எறாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம், செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்। ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப வந்து திக்கா தான் பண்ணுவாங்க ஒரிசால, நான் வந்துட்டு மீடியமா கொஞ்சம் சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற மாதிரியே தான் பண்றேன்। அதனால ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி மறுபடியும் போட்டுட்டு எல்லா மசாலாவும் நல்லா வெந்துட்டு உதுவாகிற மாதிரி பண்றேன் நான்। ஆனா ஒரிசால பண்ணும்போது அந்த பசலைக்கீரை இருக்குல்ல அது நிறைய கட் பண்ணி இப்போ போட்டுருவாங்க, அதோட சேர்ந்து ஒரு கூட்டு மாதிரி சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்। ସେ ପୋଇ ଶାଗ ନା କଲର ଚେଞ୍ଜ ହେଇକି ଟିକେ ଭଲ ଫ୍ରେଶ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସେ ଶାଗ ପକେଇ ନାହାନ୍ତି। ଆଉ ମୁଁ ବେଶୀ thick ଆମ ଓଡ଼ିଶାର କରିବା ଟାଇପ୍ର ବେଶୀ thick କରିବ ନାହିଁ, ଟିକେ ଗ୍ରେଭି ଟାଇପ୍ର ଏଇଟା ପକେଇକି ଭାତ ଖାଇବା ଟାଇପ୍ର ମୁଁ କରୁଛି। କ'ଣ ପାଇଁ ନା ଆମ 3ଟା ଲୋକ ଖାଇବ, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ଆଉ ଏଇଟା ଗୋଟେ କରିକି ଆଉ ତରକାରୀ ଗୋଟେ ରସମ ନାହିଁ ଯୋଉ ଡାଲି କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ କହିକି ଏ ଷ୍ଟେଜରେ କରେକ୍ଟ ରହିବ ଭାତ ସାଙ୍ଗରେ ପକେଇକି ଖାଇବା ପାଇଁ। வெஜிடபிள்ஸா ବୋଲ ସିଝିକି ଅଛି, மசாலா பி சிங்குடி சங்கர பொக்கிக்கு டிக்கே சிஜிபா பையன் சாடுச்சுமோ எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்துச்சு। நீங்க எறா கூட வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு காலிஃப்ளவர் போட்டு பண்ணுவாங்க, ஆனா இந்த மாதிரி இருக்கிற பூசணிக்காய் எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ணீங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। ஒரிசால வந்து இது பொய் சாக பொய் சிங்குடி கொண்ட தரக்காரின்னு சொல்லுவாங்க। அந்த பசலைக்கீரை எறா போட்ட கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரியால। நம்ம ஊர்ல வந்துட்டு பூசணிக்காவும் இந்த சாறு எல்லாம் போட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணல। நம்ம புளி ஊத்தி எறா குழம்பு செய்வோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு, ஆனா இந்த மாதிரி புதுசா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா வெஜிடபிள் கூட ரொம்ப நல்லா இருக்கும்। இன்கேஸ் பசங்க வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட நான்வெஜ் கூட போடும்போது வெஜிடபிளை கண்டிப்பா பசங்க சாப்பிடுவாங்க। லாஸ்டா கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம், இது வீட்டுல ரெடி பண்ண மசாலான்றதால ரொம்ப நல்லா இருக்கும்। நான் அதனாலதான் முன்னாடி போடும்போது கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன்। ଆଉ ଟିକେ ଗରମ ମସଲା ଲାଷ୍ଟରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା ଘରେ କରୁଛି ନା ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଅଲରେଡି ତରକାରୀ ମିକ୍ସ କରିବ ମସଲା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ବେଶୀ କମ୍ ଗରମ ମସଲା ପକେଇ ଦେଇଛି, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସୁଛି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଆପଣ କରିବା ଷ୍ଟାଇଲରେ କରନ୍ତୁ, ଟିକେ ମୋର କରିବା ଷ୍ଟାଇଲରେ ବି ଗୋଟେ ଦିନରେ ଟିକେ ଚେଞ୍ଜେସ୍ ଅଛି, ଆଉ କିଛି ନାହିଁ। ଆଉ ତେଜପତ୍ତା ସବୁ କାଢିଦବ, ମୁଁ ସବୁ ରଖିକି ତରକାରୀ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେ ଭାତର ପକେଇକି ଖାଇବା ପାଇଁ ଭଲ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ இந்த மசாலா பிரியாணி எல்லாம் பட்டெல்லாம் இந்த டைம் எடுத்துடலாம்। ஏன்னா அது போட்டுட்டு எல்லாமே சாப்பிடும் போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்। எல்லா வெஜிடபிளும் வெந்துச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம்। முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கும் முருங்கைக்காயை தான் பார்க்கணும், அந்த 3 வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுல போட்டு சுட சுட சாப்பாட்டுல இந்த பொய் சாக எறா குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும்। உங்க வீட்டு தோட்டத்துல பசலைக்கீரை செடி இருக்கா, கண்டிப்பா எறால இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க। இன்னும் அந்த கீரையெல்லாம் கட் பண்ணி போட்டிங்களன்னா கொஞ்சமா இன்னும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்। நானும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது என்ன இப்படி எல்லாம் பண்றாங்களே இந்த குழம்புல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்த உடனே தான் தெரிஞ்சது செம்ம சூப்பரா இருக்கும்। நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு தோணும் ஒரு விஷயம், அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ட உடனே தான் அதை பத்தி தெரியும்। கொஞ்சமா கொத்தமல்லியா அந்த தண்டோட கட் பண்ணி போடுங்க,
குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, புளி எதுவும் யூஸ் பண்ண வேணாம். நாட்டு தக்காளியில் இருக்கிற புளியே இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், எல்லா வெஜிடபிளாக கூட. சாப்பாடு இல்லைன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எறா வந்து ஒரு சில பண்ணும்போது வந்து அந்த தலையோட அப்படியே தலை அந்த மேலே இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துருவாங்க. தோல் எடுத்துட்டு வாலும் அப்படியே தான் இருக்கும். எல்லா காயும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க, எதுவுமே குழையில, ஆனால் எல்லாமே வெந்துட்டுருக்கு. குழம்பு சூப்பராக இருக்கும். ସବୁ ଭେଜିଟେବୁଲ ନା ବେଶୀ ସଫ୍ଟ ହବନି, ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ଆଉ ଦେଖିବା ପାଇଁ ସୁନ୍ଦର ରହିବ। ଏମିତି କରିବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ପେଷ୍ଟ ଟାଇପ୍ର ହେଇକି କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ ନାହିଁ। ଆପଣମାନେ ବି ଏ ସ୍ମଲ୍ ଟ୍ରିକ୍ସ ଆଣ୍ଡ ଟିପ୍ସ ଫଲୋ କରିକି ପୋଇ ଚିଙ୍ଗୁଡ଼ି ତରକାରୀ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଲାଗିବ। ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சதுன்னா ஒரிசா ஸ்டைலில் எறா குழம்பு பசலைக்கீரை தண்டு போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க। பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்। ஒரிசால ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு எறா இது। தலையோடு போட்டிங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்। பிடிச்சா லைக் பண்ணுங்க। தேங்க்யூ।